நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். நல்ல தேவனுக்கு உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. Amen. Thank you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. We welcome you today. Today will be, it's a familiar text, but we'll take something from it. Let's not just clap hands, praise the people in the text, but we will learn connecting our own lives with that text. So I want you to focus, practice it in your life. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 3:16-25. Daniel chapter 3 verses 16-25. தானியேல் 3:16-25 வாசிக்க கேட்போம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கும் கடும் கோபம் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இதுல 18வது வசனம் மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு, conviction or compromise. The choice is yours. Hello? உறுதி அல்லது சமரசம். The choice is yours. முடிவு உங்களுடையது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறுதி அல்லது சமரசம். Conviction or compromise. The choice is yours. கையை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, இது அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் பேச போறிய காரியங்களுக்காக நன்றி. நாங்கள் இதை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். ஷலாம் ஷலாம். நல்ல சிரிச்ச முகத்தோட, have to have that smile always. Good to see you. Good. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி முடியும் போது, ஒன்று நீங்க எரிகின்ற அக்கினி போல இல்ல, கடல் அமைதியா இருக்கும் பாருங்க, ஆழ்கடல்ல ஒரு அமைதி, அது போல வெளியில ஏற வேண்டும். ஒன்று எரிகின்ற அக்கினி போல, இல்லைன்னா ஆழ்கடல்ல ஒரு அமைதி இருக்கு பாருங்க, என்ன புயல் அடிச்சாலும் ஆழ்கடல் அமைதியா இருக்கும், அந்த டீப்பஸ்ட் பார்ட், அது மாதிரி நீங்க வெளியேறணும். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்குன்னு யுத்தம் பண்ண எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? இல்ல, கை கீழே வச்சுங்க. தேங்க்யூ. ஒரு காரியத்தை நான் முன் வச்சு இதை வணங்குங்க அப்படின்னா எத்தனை பேர் ஈத்து நிக்க தயாரா இருக்கீங்க? ஓ, உங்களுக்கு அவ்வளவுதான்
யுத்தம் பண்றதுக்கான சக்தியா, இல்ல இன்னைக்கு வேணும்னுக்குனே இப்படி வந்துருக்கீங்களா? நல்லா ஆமேன்னு சொல்லலாமே. சத்தம் கேட்கலையே. இன்னும் கேட்கலையே. உங்களுக்கெல்லாம் சத்தமே வராதா? நல்லா சத்தமா சொல்லுங்க. உங்களை கண்மணி போல காக்கிற தேவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை போவேன். தேவனை உண்மையா நேசிக்கிறேன்றவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதுதான். குட், வெரி குட். ஓகே, இந்த சப்ஜெக்ட் நமக்கு மனப்பாடமா தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எழுப்பி தட்டி உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் நமக்கு தெரியும். ஆமா பாஸ்டர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எந்த பக்கத்துல இருக்கு சிஸ்டர்? அது தெரியாது, சும்மா உங்களுக்கு விளையாட்டுக்காக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சின்ன வயசுல இருந்து பைபிள் கிளாஸ்ல இருந்து நம்ம சொல்லி கொடுப்போம். பைபிள் கிளாஸ்ல இருந்து என்ன வளர்ந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியாத ஆட்கள் யாருமே கிடையாது. யூதர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்தியர்களுக்கு நல்லா தெரியும். ஹலோ, யூதர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்தியர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம பெருசா பேசுவோம். ஓ அப்படி செஞ்சாங்க, ஓ தேவனுக்கு என்று நின்னார்கள், கையெல்லாம் தட்டுவோம் நம்ம, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமா, ரைட், ஓகே. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க நின்னாங்க. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ண போறோம்? நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். ஆமென். உடனே நினைச்சிடாதீங்க, இப்போ ஒரு காலம் வருது, அதாவது சிலைகள் முன்னாடி நம்மளை வணங்க சொல்லுவாங்க, அப்போ நம்ம நிற்போம் அப்படின்னு. நீங்க யாரும் நிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சிலைகள் அதெல்லாம் வேற. வில் கம் டு த ரியாலிட்டி. என்னன்றதை நம்ம அப்புறம் பேசுவோம். பட் டுடே வில் ஃபைண்ட் why they stood strong. ஏன் இவ்வளவு தைரியமா நின்னாங்க? என்ன காரணம்? இவ்வளவு தைரியமா புடைசூழ நின்று அவங்களை தீல தூக்கி போடும் போது எப்படி இந்த தைரியம் வந்தது நம்ம பேச போறோம். ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமா தான் சொல்லலாமே. ஓகே, பிஃபோர் கோயிங் இன்டு த சப்ஜெக்ட், நெபுகாத்நேச்சர் ஒரு மிகப்பெரிய சிலையை உண்டாக்கி அதுக்கு அபிஷேகம் நடத்த போறாரு. ஸோ அதுக்காக எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஆட்கள், மினிஸ்டர், பணக்காரன், எல்லாரையும், மக்கள் எல்லாரையும் வர சொல்லி என்ன பண்ண போறாங்க? வணங்க போறாங்க அந்த சிலையை. மனுஷனால் செய்யப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், சிலை என்னைக்குமே தானா உண்டானது கிடையாது, மனுஷனால் உருவாக்கப்பட்டது. மனுஷனால் உருவாக்கப்பட்டது. செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நான் தெளிவா ஒன்று சொல்லிடுறேன். சிலைகளை வணங்குவதில் எந்த பயனும் கிடையாது. Beat my Hindu friends, beat my Muslim friends, beat Christians and mostly RC Christians, it won't work. God doesn't live in the statue. God lives in the one who worships the statue. Get the difference. தேவன் சிலையில் உயிர் வாழ்வதில்லை, சிலையை வணங்க போகிற மக்களுக்குள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை மறந்து விட வேண்டாம். அதனால்தான் சிலைகள் தேவாலயம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையான்னு பவுல் எழுதல. நீங்களே தேவாலயம் என்று தெரிந்து கொள்ளவில்லையான்னு அவர் கேட்டிருப்பார். யூ ஆர் காட்ஸ் லிவிங் டெம்பிள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஆலயம் சிஸ்டர். அப்ப தேவன் உங்களுக்குள்ளதான் வாழ்றாரு. இதுல கோச்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆதி காலத்துல ஏன் சிலைகள் செஞ்சாங்கன்னா ஒரு நினைவு சின்னமா செஞ்சாங்க. இவங்க இங்க கால் பதிச்சாங்க, இவங்க இங்க வந்தாங்கன்றத நினைவுபடுத்தும் விதமா சிலைகள் வைத்தாங்களே தவிர கும்பிடுவதற்கு கிடையாது. நீங்க பகவத்கீதையை எடுத்து பார்த்தாலும் அதுலயும் ஒரு வசனம் இருக்கு, சிலைகளை வணங்குவது தேவையில்லைன்னு இருக்கு. So it's not necessary. Statue worship is not necessary. ஆமென். ஸ்டாச்சு கல்லிட்ட நீங்க போய் நீங்க பேசுறதை விட உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனிடம் பேசுவது சிறந்தது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆமென். அதனால ஸ்பீக்கிங் வித் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் நெசசரி. கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க சுவாசம் விடுறீங்க பாருங்க, அந்த ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தராக இருக்கிறது. அந்த கர்த்தரை திரும்பி தேடுவதே மகத்துவமான காரியம். ஆமென். சிலைகள் கிடையாது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மிகப்பெரிய சிலையை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க சேர்ந்து கோவிந்தா போடலன்னே ஒரு குரூப்பே கிளம்பி போகுது. கோவிந்தா 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 போட போகுது. யாரோட? நெபுகாத்நேச்சரோட. போறாங்களா இல்லையாங்க? போறாங்க, கிளம்பி போறாங்க.
அதுல சில பேர் வந்து எரிச்சல் அடைஞ்சு, அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்ப கொஞ்சம் ஃபேமஸ். அவங்கள எதுவுமே செய்ய முடியாத ஆட்கள் என்ன பண்றாங்க, ராஜாவை போய் என்ன பண்றாங்க, உசுப்பி விடுறாங்க. அது அந்த வார்த்தையே தெரியாது பாருங்க, நம்ம அதெல்லாம் செய்யவே மாட்டோம் பாருங்க. போய் உசுப்பி விடுறாங்க ராஜாட்ட. 3 பேர் இருக்கான், எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அந்த கூட்டத்தில் இப்போ பாஸ்டர் கால்டனும் சேர்ந்துருக்காரு, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, அவனெல்லாம் தூக்கி அக்கினியில் போடுங்க. போய் அவனு ரொம்ப மோசமான ஆட்கள், நீங்கள் அதாவது அவர் அமைதியாக இருக்கிறவர் வேணும்னுக்குனே அதாவது வந்து ட்ரிகர் பண்ணுறானுங்க. என்ன நீ பெரிய சிலையை கட்டிட்ட, ஒரு 3 பேர் உன்னை அவன் மதிக்க மாட்டான் தெரியுமில அப்படின்னா கோவம் வருமா வராதாங்க? வருமா வராதா? பயங்கரமாக கோவம் வரும். தானியேல் 3:14-15 கொஞ்சம் வாசிக்க. 14-15. நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும். நேரா கொண்டு வந்துட்டாங்க ராஜாட்ட வந்தானே நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, வாசிங்க. நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல். அந்த வார்த்தையை பாருங்க, தேவனாக நிறுத்திய பொற்சிலை கிடையாது, நான் நிறுத்திய பொற்சிலை. அதுலயே தெரிஞ்சு போச்சு அது வீணா போனதுன்னு. ரைட், அடுத்து. நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஆமென். நேர்ல கூட்டு வந்துட்டாங்க, ராஜாவை ரொம்ப ட்ரிகர் பண்ணி நேர்ல வந்தாச்சு. வந்தவங்களை நோக்கி ராஜா சொல்றாரு, நீ கேட்கலன்னு வையேன், தூக்கி உன்னைய உள்ள போட்டுருவேன். இப்போ நாங்க வாசிச்சு முடிச்சுட்டோம் ஆர்கெஸ்ட்ராவை, நான் திரும்ப காசு கொடுத்து திரும்ப வாசிக்க சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா தாள விழுந்து கும்பிட்டுரு, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன், உன்னைய க்ளோஸ் பண்ணி போடுவேன் அப்படின்றார் ராஜா. அவ்வளோதான், இன்னையோட உன்னைய தூக்கி அக்கினியில போட்டுருவேன் அப்படின்ட்டார். இப்போ இந்த இடத்துல 2 முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஒன்று கன்விக்ஷன், இன்னொன்று காம்ப்ரமைஸ். 2 சப்ஜெக்ட் இருக்கு, 2 கேட்டகரி இருக்கு, 2 டெசிஷன் இருக்கு. இந்த இடத்துல இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த இடத்துல இருந்து 2 பாதைகள்ல பயணிக்கலாம். ஒன்று கன்விக்ஷன், இன்னொன்னு காம்ப்ரமைஸ். ஒன்று உறுதி, இன்னொன்னு சமரசம். சொன்ன வார்த்தையில் உறுதியாக நிற்பதா, இல்ல சொன்ன வார்த்தையை மீறி அவருக்கு ஏற்றபடி சமரசமாக செல்வதா? 2 பாதைகள் இருக்கு. ஆமென். இப்போ 2 பாதைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கன்விக்ஷன் அப்படின்னா, சொன்ன காரியத்துல என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன், நான் அப்படிதான் அப்படின்னு நிக்கிறது பேரு கன்விக்ஷன். ஸ்டபன்னஸ் வேற. ஹலோ, ஸ்டபன்னஸ்ன்றது தான் மேல தப்பே இருந்தாலும் தப்பா ஒத்துக்க மாட்டாங்க பாருங்க, அது ஸ்டபன்னஸ். யாரையும் திரும்பி பார்க்க வேண்டாம், உடனே பார்க்க வேண்டியது. சிஸ்டர் வேண்டாம், நான் யாரும் இங்க குத்தி காட்டல, பட் நோ த டிஃபரன்ஸ். கன்விக்ஷன்ன்றது வேற, உண்மையில நிலைச்சு நிக்கிறது பேர் கன்விக்ஷன். நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்றது ஸ்டபன்னஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கன்விக்ஷன்ன்றது இதுதான் உண்மை, இதை விட்டு நான் மாறவே மாட்டேன், நீ என்னை அடிச்சாலும் நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் இதுல தான் உறுதியா நிப்பன்றது கன்விக்ஷன். காம்ப்ரமைஸ்ன்றது பேசிட்டு அவங்க சொல்ற காரியங்களுக்கு பயந்தோ இல்ல நம்ம மனசை ஒரு மாதிரி அது குளிரப்படுத்துற மாதிரி இருந்தாலோ டக்குன்னு அவங்க பேர் பக்கம் திரும்புறது சமரசம், காம்ப்ரமைஸ். ஆமாவா இல்லையா? காம்ப்ரமைஸ். டக்குன்னு அவங்க பக்கம் சாஞ்சி நமக்கு அதுல ஒரு பயன் இருக்கு, நமக்கு அதுல ஒரு அந்தஸ்து இருக்கு, நமக்கு அதுல ஒரு இது இருக்குன்னு ஆசைப்பட்டு அது என்ன ஜெலசி, கிரீடு அதெல்லாம் கொண்டுகிட்டு டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆயிட வேண்டியது. ஆமென். அது பேர் காம்ப்ரமைஸ். கன்விக்ஷன், காம்ப்ரமைஸ். 2 சப்ஜெக்ட் இருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 2 பாதைகள் இருக்கு அவங்க முன்னாடி. எதை தேர்ந்தெடுத்துக்கலாம்? நான் என்ன சொல்றேன், உறுதியா நிக்கிறேன்டா செத்து போயிடணும். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் காப்பாத்தினதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்குவோம், தெரியாதுன்னே வச்சுக்குவோம். உறுதியா நின்னுட்டா கொன்றுவாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தூக்கி எதுல போடுவாங்க? அக்கினி சூளையில போடுவாங்க. என்ன பண்ணிருக்கலாம்? ஞானமா என்ன பண்ணிருக்கலாம்? கிறிஸ்துவ ஞானம்னா என்ன?
அவன் முன்னாடி நடிச்சிருக்கலாமா இல்லையா? சரிங்க வணங்குறோன்னு சொல்லி வணங்கும் போது உள்ளுக்குள்ள ஆண்டவரே நான் உண்மைதான் வணங்குறேன், இது சும்மா நடி. நம்ம பண்ணுவோம் தெரியுமா? ஹிந்து கல்யாணத்துல போய் நிற்போம், ஆண்டவரே நான் உண்மைதான் துதிக்கிறேன், நட்புக்காக நான் வந்து நிக்கிறேன். உடனே நீங்க குச்சில கோத்துட்டு நான் இந்து கல்யாணத்துக்குள்ள வரவே மாட்டேன்னா, நான் சப்ஜெக்டுக்கு வரேன் பொறுமையா. காம்ப்ரமைஸ் செஞ்சிருக்கலாமா இல்லையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் பேசுவோம், செஞ்சிருக்கலாமா இல்லையாங்க? கொஞ்சம் இப்ப என்ன ஆயிர போகுது? ஆண்டவர் உள்ளத்தின் ஆழங்களை அறிகின்ற கர்த்தரா இல்லையா? ஆமாவா இல்லையா? வெளி தோற்றத்துல நீங்க என்னதான் பாவலா பண்ணாலும் ஆண்டவர் உள்ளத்தை பார்த்துருவாரா இல்லையா? ரைட் அப்படின்னு இன்னைக்கு ஹேனா வெள்ளை வெள்ளை போட்டு வந்திருக்கா, ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி வந்திருக்கா, உள்ளுக்குள்ள நான்சி அக்கா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காளேன்னு பொறாமப்பட்ட ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு வினோத் அண்ணா இருக்காரு, என்னைய பார்த்துச்சா பாஸ்டருக்கு நல்ல முடி எப்படி இருக்கு அப்படின்னு பொறாமப்பட்டுட்டு வெளியில என்கிட்ட வந்து நல்லா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பாஸ்டர் சூப்பரா பேசுறீங்க பாஸ்டர் அப்படின்ட்டு என்னத்த பேசினார் பாஸ்டர்னா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு மட்டும் ஆமீன் நாங்க இல்லையே. God knows the intentions of the heart. நீங்க வெளியில என்ன பூசி மொழினாலும் ஆண்டவருக்கு நீங்க யாரு என்ன செய்ய போறீங்க எல்லாம் பின் பாயிண்டா தெரியும் ஆண்டவருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் ஸ்டேஜில் ஏறி நல்லா ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஒரு சொன்னா அப்பெல்லாம் போட்டு ஆச்சு பூச்சுன்றலாம், ஆனால் நான் என்ன எண்ணத்தில் பேசினேன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஸ்திரீயை என்ன எண்ணத்தோட பார்த்தேன்னு ஆண்டவருக்கு தெரியும். யார்கிட்ட எப்படி பேசுகிறேன், யார் பின்னாடி எப்படி பேசுகிறேன், என்ன பேச போகிறேன், என்ன செய்ய போகிறேன் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பண்ணிருக்கலாமா இல்லையா? சும்மா வெளி தோற்றதுக்காக பண்றோம், ஆண்டவரே உள்ளுக்குள்ள உமக்கென்று நாங்கள் நிற்கின்றோம். அதனால கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்காக தான் ஆண்டவரே. சும்மா வெளி அப்படி சும்மா செத்துறக்கூடாதுல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், அதுதான் ஞானம். காம்ப்ரமைஸா போயிருக்கணும். வெளி பக்கமா நடிச்சுட்டு ஆண்டவர் உள்ளுக்குள்ளே துச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ராஜா கூடவே இருந்து இன்னும் நிறைய பேரை ரச்சிருக்கலாமா இல்லையா? ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்கலாமா இல்லையாங்க? என்ன பாஸ்டர், இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியில நடிச்சுட்டு நான் நீங்க சொன்னதுனால செஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் ஒரு பதவி கொடுத்துருப்பானா இல்லையா? கொடுத்துருப்பானா இல்லையா? அந்த அரசன் கொடுத்துருப்பான். பதவியில உக்காந்துட்டே நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்கலாமா இல்லையா? நடத்திருக்கலாமா இல்லையா? நடத்திருக்கலாம், சூப்பரா செஞ்சிருக்கலாம், எல்லாரையும் நடத்திருக்கலாமா இல்லையா? அப்படியே கூடயே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஆட்களை மாத்திருக்கலாமா இல்லையா? அப்படியே கிறிஸ்தவர்களா மாத்தி செஞ்சிருக்கலாம். சும்மா வெளியில ஒரு நடிப்பு தானேங்க, என்னங்க ஆயிரப்போது? சும்மா நடிச்சிருக்கலாம். ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உறுதி கன்விக்ஷன் அப்படின்றது குறுகலான பாதை, ஆனா பெரிய ரிசல்ட். காம்ப்ரமைஸ்ன்றது ஹைவே இருக்கு பாருங்க, ஹைவே அது மாதிரி பெரிய பாதை, ஆனா எங்க ஆரம்பிச்சீங்களோ திரும்ப அங்கேயே வந்து நிறுத்திடும். ஹலோ, எங்க ஆரம்பிச்சீங்களோ திரும்ப அங்கேயே வந்து நிறுத்திடும். என்ன பாஸ்டர் சொல்ல, அதை நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். செஞ்சிருக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஞானமா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். என்ன ஜோயல், நீனும் நானும் அங்க இருந்தா அப்படி வெளியில ஒரு நடிப்பை போட்டு அப்புறமா எல்லாரும் நிறைய பேரை மாத்திருப்பான் ஆண்டவருக்குள்ள. அரசபையிலே உட்காந்து ஜோயல் கானா பாட்டு பாடியிருப்பான், இயேசு கிறிஸ்துவோடைய கானா பாட்டை. என்ன பண்ண முடியும்? கேட்டுதான் அவனும் வரா, மந்திரி ஆக்கிட்டான்ல. செஞ்சிருக்கலாம். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உறுதியா நின்னுட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர், அவர் உன்னை தப்பிக்க எங்களுக்கு உதவி செய்வாரு, செய்யலைனாலும் நான் வணங்க மாட்டேன். ஹலோ, செய்வாரியா? தேவன் செய்வார், எங்களுக்கு தெரியும். செய்யலைனாலும் பரவாயில்ல, உன் பேச்ச இன்னைக்கு நாங்க கேட்கறதா இல்ல. இந்த டைலாக் நீங்க வீட்டை ஸ்திரீகள்கிட்ட கேட்கலாம். ஆமா இப்படிதான், இதுதான் உண்மை, ஆனா நான் செய்ய மாட்டேன். ஸ்திரீகளுக்கு வந்து இந்த உறுதியான சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய விஷயத்துல நீங்க உண்மையை ஒத்துக்காம உறுதியா நிப்பீங்க தெரியுமா, இதுதான் அப்படின்னு. அது மாதிரி
17, 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 17வது வசனத்துல ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பதில் சொல்றாங்கன்னு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதல் ஸ்டேட்மெண்ட், அவர் வல்லவராய் இருக்கிறார், செய்வார். இரண்டாவது, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமா, செய்வார். முதல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். உறுதி, அப்படி ஒரு உறுதி நின்ட்டானுங்க. செய்வாருங்க, தேவன் செய்வார். செய்யலைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்கறதா கிடையாது. No, we stand convicted. We will not bow down to your statues. நாங்க இன்னைக்கு உறுதியா நிக்கிறோம், நாங்க உன் சிலையை வணங்க மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இப்ப உள்ள பேச்சுல சொல்லணும்னா அதுதான், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, நான் வணங்க மாட்டேன். They stood convicted. சரி, அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிற்று வாசிங்க, அதுதான் முக்கியம். சொன்ன உடனே, உறுதியா நின்ன உடனே என்ன ஆனிச்சு? அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும், சாதாரணமா இருந்த சூளையை என்ன ஆனிச்சுன்னு பாருங்க, 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். ஹலோ, இங்க கவனிங்க. இதை நம்ம முக்கியமா கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஏன் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை வருதுன்னு கேக்குறீங்களா, அதுக்கு உங்களுக்கு பதில் இதுல இருக்கு. நீங்க என்னைக்கு நான் தேவன்ட்ட உறுதியா நிக்கிறீங்களோ, அன்னைக்கு உடனே தேவன் ஆஹா பையன் சூப்பரா நின்னுட்டான் அப்படின்னு மாலையெல்லாம் அனுபவிச்சு வாப்பா அப்படின்னு விருந்து வைக்க மாட்டாரு. சூளை எத்தனை மடங்கு ஜாஸ்தி ஆகுமா? நீங்க உறுதியா நின்னீங்கன்னா உங்க பிரச்சனை into 7. ஹலோ, ஜோயல் என்கிட்ட வந்து 2-3 வாரமா பேசிட்டு இருந்தான். அவ சொன்னாப்ல, இல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தேவன்கிட்ட உறுதியா நிக்கிறேன் ப்ரோ, தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு. into 7, rejection into 7, failure into 7, problems into 7. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சும்மா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல தேவனுக்குன்னு ஏதாவது ஒரு காரியத்துல சும்மா ஒரு பைபிள் வாசிக்கிறதே வைங்களேன். பைபிள் வாசிக்கிறத எடுத்து இன்னையில இருந்து உறுதியா 5 வசனம் நான் டெய்லி வாசிப்பேன் அப்படின்னு. into 7. பிள்ளை 7 பிரச்சனையோட வீட்டுக்கு வருவான், வீட்டுக்காரர் 7 பிரச்சனையோட வீட்டுக்கு வருவாரு, சமைக்கிறதுல 7 பிரச்சனை இருக்கும், பில்லு கட்டுறதுல 7 பிரச்சனை இருக்கும், எல்லாத்துலயும் into 7. நான் சொல்லிடுறேன், தேவனுக்குன்னு உறுதியா நிக்க போறீங்கன்னா 7 மடங்கா பிரச்சனை ஜாஸ்தி ஆவறத சந்திக்க நீங்க தயாராயிக்கும். into 7. சும்மா எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுல போட்டிருக்கலாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை. உறுதியா இருந்த உடனே கோபம் கொண்டு இருந்த சூளையை 7 மடங்கு ஜாஸ்தி ஆக்கிட்டான் நேபுகாத்நேச்சார். இது அன்னைக்கு நடந்தது மட்டுமல்ல, இன்றும் நடக்கிறது நம் வாழ்வில். ஒரு காரியத்துல நான் உறுதியா நிக்கிறேன், தேவன் தந்த வார்த்தையில நான் உறுதியா இருக்கிறேன்னா உங்க பிரச்சனை 7 மடங்கு வளரதான் செய்யும். அதற்கு தேவன் மேல் குற்றம் சாட்டாதீர்கள். ஆமே, 7 மடங்கு பிரச்சனை பெருசானாலும் சற்று நேரத்தில் தேவனே இறங்கி அதை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமே, 7 மடங்கு பெருசாக்குனாங்க. 7 மடங்கு பெருசாக்கி தூக்கி உள்ள போட்டானுங்க பாருங்க, கொண்டு போய். பலத்த வீரர்கள்னு இருக்கு, பலத்த வீரர்கள் மசில்லாம் அப்படி வச்சிருக்கான். அப்படி தூக்கிட்டு போய் போட்டவன் சாம்பலா போயிட்டான். நல்லது புரியுதா உங்களுக்கு? தூக்கி இப்படி உள்ள போட்டவன் உள்ள கிடக்குறான், வெளியில நின்று போட்டவன் எரிஞ்சு போயிட்டான். கிட்டக்க நெருங்கவே முடியல.
கிட்டக்க நெருங்கவே முடியல. அவன் எரிஞ்சிட்டான். உள்ள போட்டவன் நிக்கிறான். உள்ள போட்டவனோட இன்னொருத்தரும் வந்து நின்னு ஒரு முடி கூட கருகாத அளவுக்கு அவனை காப்பாற்ற வல்லவர். ரைட். என் கேள்வி என்ன அப்படின்னா, என்ன காரணத்தை வச்சு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவ்வளோ உறுதியா நின்னாங்க? வாட் மேட் them stand convicted so strongly? என்ன காரணம் இருந்தது? அதாவது இதுக்கு முன்னாடி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு ஏதாவது நடந்து நீங்க படிச்சிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடக்ஷனே, ஆமாவா இல்லையா? இதுக்கு முன்னாடி தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார், அவர்களுக்கு வாழ்க்கையில் நின்றார், அவர் வாழ்க்கையில் அதை திறந்தார், இதை திறந்தார், எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமே எப்படிங்க ஒருத்தன் தேவனை பார்த்தது இல்ல, பிதாவான ஒரு சத்தத்தை கேட்டது இல்ல, ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லல, இப்போ உறுதியா நின்ட்டானுங்க. நிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு ஆட்டோல ஒரு வசனமோ, இல்ல கார் பின்னாடி ஒரு வசனமோ, இல்ல யார் மூலியமா இருந்து வசனமோ, சண்டே பாஸ்டர் எனக்கு ஒரு வசனம். இப்போ நான் இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னா சண்டே பாஸ்டர் எனக்கு பேசணும். சிட்னி அண்ணன் ஜோம் பண்ணிட்டு வராரு, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், சண்டே பாஸ்டர் எனக்கு பேசணும். நான் சுத்தமா பேசவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அப்படியே பிசினஸ் போட்டுருவீங்களா? அது மாதிரி இங்க நடந்திருக்கணுமா இல்லையா? தேவதூதன் வந்து சொல்லியிருக்கலாம். யாராவது ஒரு தேவதூதன் சொல்லியிருந்தா இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுல ஒரு காரணம் இருக்கா இல்லையா? மோசே செங்கடல் முன்னாடி நிக்கிறாரு, தேவன் பேசுறாரு, ஏன் இப்ப அழுது கொண்டு இருக்கு? செங்கோலை நீட்டு, நான் பாத்துக்கிறேன். தேவன் பேசினாரா இல்லையா? மோசேட்ட பேசியிருக்காரு. அதாவது வழியை திறந்து இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்றதுக்கு வழி இருக்கு, சரண்டர் ஆனாலும் உயிர் வாழ்றதுக்கு வழி இருக்கு. அப்படிப்பட்ட மோசேட்ட பேசுறாரு. இங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, நேரா தூக்கி அக்கினி சூளையில போட்டுருவானுங்க, சாவுதான். ஆனா இவங்க எவ்வளவு தைரியமா நிக்கிறாங்க. ஏன் ஒரு தேவதூதன் வரல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரல, வானத்திலிருந்து ஒரு புறா வந்து இறங்கல? என்ன காரணத்தை வச்சு இவங்க தைரியமா நின்னாங்கன்றது எனக்கு கேள்வி. கன்விக்டட் ஆன் தி லார்ட். என்ன காரணம்? எதை கொண்டு? ஒரு வசனம் வரலையேங்க, ஒரு தீர்க்க தரிசனமா தானியேலே வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முன்னாடியே சொல்லலையே நீங்க இப்படி ஒரு சூளைக்கு தள்ளப்படுவீங்க, அப்போ நீங்க தைரியமா நிக்கணும்னு யாருமே பேசலையே. தானியேல் பேசல, தீர்க்க தரிசனம் வரல, எந்த ஒரு வாக்குத்தத்தமும் வரல, எந்த அறிகுறியும் வரல, எந்த எச்சரிக்கையும் வரல, தேவனே இறங்கல, தேவதூதனும் வந்து பேசல, எதுவும் நடக்கல. ஆனா எதை கொண்டு? பைபிளும் கிடையாதுங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எதை வச்சுட்டு இன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவ்வளவு தைரியமாக நின்றார்கள் என்றால், தங்கள் மேல் உள்ள விசுவாசமோ, தாங்கள் தேவன் மேல் வைத்துள்ள விசுவாசமோ கிடையாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு நல்லா தெரியும் தான் வணங்கும் தேவன் விசுவாசம் உள்ளவர் என்று அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, என்ன காரணம் அப்படின்னா, என்னோட விசுவாசமோ, நான் தேவன்கிட்ட ஜெபிச்சனோ, நான் இவ்வளவு தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கேன், தேவன் என்னை காப்பாற்றுன்ற உறுதியில அவங்க சொல்லல. நான் வணங்குற தேவன் விசுவாசம் உள்ளவர் என்ற உறுதியில, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர் அப்படின்னா. It is not their faith on God, but they know their God is faithful. தாங்கள் ஜெபிக்கின்ற தேவன் விசுவாசம் உள்ளவர் என்று தங்களுக்கு நன்றாகவே அறிந்திருந்தார்கள். அதனால காப்பாற்றுவார், காப்பாற்ற மாட்டார், அதெல்லாம் வேற. ஆனா நாங்கள் நம்பும் தேவன் உண்மையுள்ளவர், நாங்கள் நம்பும் தேவன் விசுவாசம் உள்ளவர், உன்னால நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டவன்லாம் எரிஞ்சிட்டான், உள்ள போடப்பட்டவன் எழுந்து நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தான். ஆமென். கன்விக்ஷன். எது மேல பாஸ்டர் இன்னைக்கு ஏன் இவ்வளவு உறுதியா நின்னாங்க? ஏன்னா தாங்கள் நம்பும் தேவன் உண்மையுள்ளவர்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது தெரியாம போயிடுச்சு, நம்ம மறந்துடுறோம். பிலிப்பியர் 1:6 கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 1:6 கொஞ்சம் வாசிங்க. தாங்கள் நம்பும் தேவன் விசுவாசம் உள்ளவர் என்பதற்கு அதுல எடுத்துக்காட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியும் ஒரு வசனம் நம்ம மனப்பாடமா சொல்லும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் வசனித்தும். குட். பிலிப்பியர் 1:6 வாசிங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப்பியர் 1:6. Philippians 1:6. Just a minute, let me also take it. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். Yes, that's the one.
1:5 in Tamil, 1:6 in English. வாசிங்க பாப்போம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். He who has begun a good work in you will complete it. உங்களில் ஒரு காரியத்தை தொடங்கினவர் அதை முடித்து வைப்பார், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்று உங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார் என்றால் உங்களுக்குள் ஆரம்பித்த வேலையை அவர் முடித்து வைப்பார். நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டியது உங்கள் கடமை. ஆமென். உறுதியாய் நிற்க வேண்டியது உங்கள் கடமை. தேவன் நிச்சயம் காப்பாற்றுவார், எந்த சந்தேகமும் கிடையாது. யாராவது ஒருத்தர் இங்க ஒரு அக்கவுண்ட் நான் தேவன்ட்ட ஜோமனி அவர் என்னை காப்பாத்தாம போயிட்டாருன்னு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். தாமதமாயிருக்கலாம், ஆனா அந்த தாமதமும் உங்க நல்லதுக்காக தான் நடந்திருக்கும். காப்பாத்தாம போனார்னு இது வரைக்கும் நாட் ஈவன் சிங்கிள் பர்சன் இன் ஹிஸ்டரி கேன் ரெக்கார்ட் இட். தேவன் என்னை காப்பாத்தாம போனார், தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தரல, give me one account, I'll reply to you. There is a delay, there is a no. தேவன் சில நேரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். வேண்டாம்னா இது உனக்கு கிடைக்காதுன்னு கிடையாது, இப்போ வேண்டான்னு அர்த்தம். not now, a little later. தேவன் தாமதம் செய்கிறார். தேவன் ஒரு கதவை அடைக்கிறார்னா இன்னும் சிறப்பான கதவை திறக்கிறதுக்கு தான் அதை அடைக்கிறார். தேவன் செய்யாம போனார்னு there is not a single history in Bible or even all the scriptures in the world God has delivered what he has promised. தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை செய்யாம இருந்ததே கிடையாது. ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. உங்களில் நல்ல ஒரு கிரியை ஆரம்பித்த தேவன் நிச்சயம் அதை முடித்து வைப்பார் என்று பிலிப்பியர் 1:5 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படி ஏன் இதுல நிக்கணும்ன்றதுக்கு வசனம் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம வாழ்க்கையை எடுத்துக்குவோம். பாஸ்டர் எங்க வாழ்க்கையில இப்போ சிலையை வணங்க சொல்லி யாரும் வற்புறுத்தல, கரெக்ட். அப்ப என்ன பாஸ்டர் பண்றது? நான் சொல்றேன் என்ன சிலைனா என்ன உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன். கடன், வியாதி, கொடுமை, பிரச்சனை, சோகம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தான் உங்க முன்னாடி நிற்கின்ற பொற்சிலை. நெபுகாத்நேச்சர் யார் பாஸ்டர்? உங்களுடைய 5 சென்ஸ், your 5 senses. 5 senses என்னது பாஸ்டர்? கண், மூக்கு, வாய், காது, டச், சீயிங், ஹியரிங், ஸ்மெல்லிங், டேஸ்டிங், டச்சிங். 5 சென்சஸ் தான் இந்த டெக்ஸ்ட்ல உங்க வாழ்க்கையில நெபுகாத்நேச்சரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்க முன்னாடி நிற்கிற பொற்சிலை உங்க பிரச்சனை இருக்கு பாருங்க, கடன், வியாதி, கொடுமை, கொள்ளை, பயம், சோகம், துக்கம், இதெல்லாம் தான் உங்க முன்னாடி வைக்கப்பட்ட பொற்சிலை. உங்க சென்ஸ் இருக்கு பாருங்க, உங்க உடல், இது முன்னாடி நீங்க அடி பண்ணின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? எனக்கு நான் கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுதா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களை தொடர்ந்து உங்க பாடி தான், யாரும் தேவையில்லை உங்களை இன்னைக்கு கெடுக்கிறதுக்கு. வெளியில இருந்து யாராவது உங்களுக்கு காதுல சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ரூம்ல உட்காந்துருக்க உங்களுக்கு ஏன் சாவை பத்து பயம் வருது? ஏன் வருது? யார் சொல்லி தரா? இயேசு கிறிஸ்துவா? உடனே தயவுசெய்து ஒளியின் தூதன் நீங்கன்னா காதிலே பிடிச்சி இழுத்துருவேன். ஒளியின் தூதன் வந்தான், ஓரமா உட்கார்ந்து இருந்தான், முக்கில முக்காடு போட்டு. இந்த பேய் கதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்கு உங்க பாடி தான் உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. சாதாரணமா இரும்பிடக்கூடாது. சரி, இன்னைக்கு தனியா ஒரு ரூம்ல இருக்கீங்க, திடீர்னு ஒரு இருமல் வருது, உங்க பாடி உங்களுக்கு சொல்லி தரல, ஐயோ என்னாச்சு உனக்கு, செத்து போயிருவியோ? சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? எஸ்தரம்மா, நான் உங்களுடைய சாட்சியை சொல்லலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. எஸ், எஸ்தரம்மா இன்னைக்கு வீட்டில் போய் இருமி இது பண்ணியிருக்காங்க, எச்சல் துப்பியிருக்காங்க, வரும்போது கொஞ்சம் ரத்தமாக வந்திருக்கு. உடனே எஸ்தரம்மா உடம்பு பாருங்க, செத்து போயிரு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. யாருங்க கூட இருந்து எஸ்தரம்மா ஏதாவது கருப்பு உருவம் வந்து எஸ்தரம்மா நீங்க செத்து போயிருங்கன்னு சொன்னிச்சா? Your body will tell you to bow down to each and every single failure in your life. That is Nebuchadnezzar.
உங்க உடல் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்குங்க. யாரு இன்னைக்கு தேவையில்லை உங்களுக்கு. உங்களுடைய பெரிய எதிரி யார் தெரியுமா? இந்த மாம்சம். இந்த மாம்சம். அதனாலதான் தேவன் சொல்லுவாரு, ஞானஸ்தானம் எடுக்கும் போது பழையவை ஒளிந்து நீ இந்த மாம்சம்ன்றத மறந்து புது சிருஷ்டியா நீ என்னுடைய ஒருத்தனா நீ எந்திரிக்கணும்னு தேவன் சொல்லுவார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உடலை டெய்லி தண்ணியினால கழுவுறீங்களா இல்லையா? எத்தனை பேர் டெய்லி குளிப்பீங்க? என்ன சாமியல் பாய் கை தூக்க மாட்டேன்ற? கேமராவை பிடிச்சிருக்கியா? சரி, ரைட். ஒரு நாளைக்கு இப்போ வெயில் ஜாஸ்தியா இருக்கறனால தண்ணியிலே இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? நீர் யானை போல தண்ணியிலே இருக்கணும் பாஸ்டர், அப்பதான் நல்லா இருக்கு. நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறவங்களாம் இருக்கீங்க, 3 தடவை. இந்த பாடியில ஒரு அழுக்கு ஏற்பட்டா தண்ணியினால கிளீன் பண்ணிடலாங்க. உங்க ஆவி என்ன பண்ணுவீங்க? உங்க ஆத்மாவை என்ன பண்ணுவீங்க? என்ன மண்டையை திறந்த தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க உள்ள? ஆவி எப்படி உருவி கொஞ்சம் கழுவி இப்படி காய போட்டு அப்புறம் உள்ள மாட்டுறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு உங்க மாம்சத்தை நீங்க கழுவிடுறீங்க, ஆவி என்ன ஆகுது? ஆத்மா என்ன ஆகுது? இன்னைக்கு உங்க மாம்சம் தான் உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் பெரிய ஒரு விஷயம்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஐ ரிப்பீட் இட் அகேன். உங்களை அழிக்கிறதுக்கு பெரிய நியூக்ளியர் பாம்லாம் தேவைன்னு அவசியமே கிடையாது. சின்ன ஒரு சிம்டம் போதும். ஐ கில் யூ ஈஸிலி. நீங்க என்னைய கொஞ்சம் உட்கார வச்சு பேச வச்சீங்கன்னு வைங்களேன், உங்க நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சு உங்களை இல்லாம பண்ணிடுவேன் நான். எப்படி நடக்குது? ஏன்னா நான் பேசுகின்ற வார்த்தை உங்கள் ஆத்மாவில் செயல்படுகிறது. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாம்சம் அதையே திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு வேத வசனம் வாசிக்கிறீங்க, லேகியோன் பிசாச வாசிக்கிறீங்க. ஒரு வாரமா லேகியோன் ஏன் உங்க மண்டையில உட்கார்ந்துருக்கு? நான் கேட்டது புரியலையா உங்களுக்கு? லேகியோன் சாப்டரை வாசிக்கிறீங்க, அதுல இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார், இயேசு கிறிஸ்து மகத்துவமான காரியம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் மறந்து லேகியோன் மட்டும் ஏன் உங்க கூட தொத்திக்கிட்டு வருது? ஏன்னா உங்க மாம்சம் சொல்லிக்கிட்டே இருக்கு. 7 விதமா உள்ள வந்துட்டா, 7 விதமா உயிர் போயிட்டா, 7 விதமா எப்படி உயிர் போகும்? போனா ஒரே உயிர் பட்டுன்னு போயிடும். 7 விதமா எப்படி உயிர் போகும்? இன்னைக்கு உங்க பாடி உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கா இல்லையா? இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட. இன்னைக்கு ஜெபிக்க உட்காடுறீங்க, ஹலோ, ஜெபம் பண்ண உட்காடுறீங்க. பிசாசு வந்து உங்களை ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. உங்க மாம்சம் அழகா ஞாபகப்படுத்தும். ஜோயலம்மா நேற்று எம்ஜிஆர் பாட்டுக்கு டியூன் போட்டிங்களே, ஞாபகம் இருக்கா? ஜோயலம்மா எம்ஜிஆர் பாட்டு பாடினீங்களே, ஞாபகம் இருக்கா? புதிய வானம், அந்த பாட்டு நேற்று மத்தியான நேரம் பாடினீங்கல்ல. என்ன பிசாசு வந்து ஞாபகப்படுத்துதா? சும்மா இந்த நொட்டி சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. பிசாசு வந்துச்சு, பிசாசு என்கிட்ட பேசுனுச்சு, ஆன்னு கூப்பிட்டுச்சு. உங்க உடம்பு உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கா இல்லையா? இந்த இன்னைக்கு பாடினேன், இந்த நேத்து இப்படி யோசிச்ச, சாவு சாவு வந்துடும், சாவு சாவு சாவு, செத்துருவ, சீக்கிரம் செத்துருவ, சீக்கிரம் செத்துருவ, அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு என்ன பண்ணுதான்? உங்களை இந்த பொற்சிலை முன்னாடி வணங்க வச்சிடணும்னு எவ்வளவோ எஃபர்ட் போடுது இந்த பாடி. அதனால வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கும் இந்த மாம்சத்தை பார்க்கிலும் ஒன்னில் இருக்கிறவ பெரியவ. ஏன்னா எனக்குள்ள இருக்கின்ற ஆத்மா அவர் என் நாசியில ஊதுனது, அவருடைய பகுதி எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மாம்சத்தை காட்டிலும் ஒன்னில் இருக்கிறவர் பெரியவர். அதனாலதான் நம்மளுடைய யுத்தங்கள் எதை குறித்ததா? மாம்சத்தை குறித்ததா? ஆவிக்குரிய யுத்தம்ன்றாங்கல்ல, அது நான் உங்க மாம்சத்தை தூங்க வச்சு நீங்க 3ஆம் வானம் பறந்து அங்க யுத்தம் பண்றது கிடையாது. இந்த மாம்சம் சொல்லுவதையும் உங்கள் ஆத்மா சொல்லும் உண்மையையும் சண்டை போட்டு உங்க ஆத்மாவை ஜெயிக்க வைக்கிறது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சற்று யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்க மாம்சம் எவ்வளவோ நெகட்டிவா உங்களுக்கு சொல்லுது. ஆனா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ஆத்மா உங்கள்கிட்ட பேசும். தேவன் இப்படி வசனம் சொல்லியிருக்காருல, தேவன் பாற்றுக்கொள்வார். ஒரு நாள்ல ஒரு தடவையாவது அந்த சத்தம் கேட்குதா இல்லையா உங்க காதல்ல? கேட்குதா இல்லையாங்க? ஆமானா ஆமேன், இல்லைன்னா ஆமேன். கேட்குதா இல்லையா? கேட்குது. தேவன் உங்களுக்குள்ள உள்ள ஆத்மா மூலியமா உங்கள்கிட்ட பேசுறார். கவலைப்படாத. வசனம் இருக்குல்ல, பைபிள் இருக்குல்ல. இன்னைக்கு உங்க மாம்சம் சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்களும் அதுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனா கடைசி ஒரு 2 நிமிஷம் தேவன் பாற்றுக்கொள்வார். தேவன் வசனம் இருக்கு, தேவன் பேசி இருக்கிறார், ஞாபகம் வருதா இல்லையா? அந்த யுத்தம் தான்
இன்னைக்கு ஒருத்தர் நல்லவர், இன்னைக்கு ஒருத்தர் கெட்டவர், யாரும் இந்த உலகத்துல கெட்டவங்க கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள் தான் தவறு. ஹலோ, எண்ணங்கள் தான் தவறே தவிர ஆள் தவறு கிடையாது. அல்லேலூயா. எண்ணங்கள் தான் பிரச்சனை. ஏன்னா அந்த மாம்சம், இச்சை, காம விகாரம், பொறாமை, மேட்டிமை, பெருமை, இதெல்லாம் கொண்டது இந்த மாம்சம். போன வாரம் அதான் பேசணும். இந்த 7 காரியங்களுக்காக தான் இந்த மாம்சம் உழைச்சிக்கிட்டு இருக்குன்னு. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் பொறாமை, போட்டி, கொலை, கொள்ளை எல்லாமே நடக்குது. இந்த மாம்சம் உங்களை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உளுந்துரு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரீங்க, உடம்புல ஒரு சுகவீனம் இருக்கு, ஜோம் பண்றீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்துட்டார், நன்றின்னு ஜோம் பண்ணிட்டீங்க, உறுதியா ஜோம் பண்ணிட்டீங்க. ஆனா வீட்டுக்கு போய் உங்க மாம்சத்தோட சமரசம் ஆயிடுறீங்க. ஹலோ, மாம்சத்தோட ஜோயல், இங்க வேலை வா ஜோயல், நான் வேற மொழியில பேசுறேன் போல, நீ வா, அப்பதான் புரியும். ஜோயல் இப்போ இங்க இருக்காப்ல, இவர் என் மாம்சம், இது ஆத்மா. சபையில வந்து ஆத்மா களி கூர்ந்து பாடுது, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார், எனக்கு உடம்புல உள்ள எல்லாவற்றையும் அவர் தலைமுறையினால் அவ்வளவுதான் சத்தம். ஆமா, சுகமானோம், என்னத்தான் ஆனோம், இன்னும் நொண்டி தான் வந்துட்டு இருக்கோம் பாஸ்டர். அது உங்க விசுவாசம், உங்கபடியே அளத்துருவாரு. ஒழுங்கா நீங்க பதில் சொல்லுங்க. அவர் தலைமுறையினால் சுகமானோம். சர்ச் அப்படி பேசிட்டு வெளியில போய் லைட்டா மாம்சத்துல அப்படி கால் வலிச்சோடனே மாம்சம் சொல்லுது, எதுக்கும் உனக்கு இந்த வீண் வம்பு. மாம்சம் என்கிட்ட சொல்லுது, கையை கொடு, சமரசம் ஆயிரும். வலியோ வலின்னு அழுது உயிரை விட்டுருவோம். ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாருக்கு நீ நிரூபிக்க போற? போடு ஒரு மாத்திரைய, படுத்து கடை ஒரு 4 மணி நேரத்துக்கு, 5வது மணி நேரம் புலம்பிக்கிட்டே உயிரை விட்டுரு. மாம்சம் சொல்லுது. நம்மளும் என்ன பண்ணிடலாம்? ஆமாங்க, சரி, ரொம்ப சரியா பேசுனீங்க. மண்ணினால் உருவான மாம்சத்தை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். மாம்சம் சொல்லுது, கடன் பிரச்சனை, உன்னால தப்பிக்க முடியாது, நீ என்ன பண்ணு, இவங்கள்ட்ட வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துரு, அவங்கள்ட்ட வாங்கி நம்மளும் உடனே ஆமா இப்போ உள்ள சூழலுக்கு நம்ம அப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு கையை கொடுத்து செஞ்சுட்டு கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? பெரிய ரோட்ல போற மாதிரி இருக்கும், திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கும். 4 கடனை முடிச்ச மாதிரி இருக்கும், 8 கடனா நிற்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நீங்க இங்க ஜோமன்றது ஒண்ணு, வீட்டுக்கு போய் செய்யறது இன்னொன்னா இருக்கு. ஏன் பாஸ்டர் என் ஜெபத்துக்கு பதிலே இல்லடா, நீங்க நிக்க மாட்டேன்றீங்க உறுதியா? ஹலோ, நீங்க ஜெபத்துல உறுதியா நிக்க மாட்டேன்றீங்க. உங்களை மட்டும் இல்லைங்க, எங்களையும் சேர்த்துதான். நானும் சில நேரம் தவறி இருக்கேன். ஜெபிக்கிறது ஒண்ணு, ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். வீட்டுக்கு போனோடனே இது ஞாபகப்படுத்தும். சும்மாவே இருக்காது பாருங்க, சும்மா சமைக்கும் போது ஞாபகப்படுத்தும். நாளைக்கு பில்லு கட்டணும், கட்டலைன்னா அவன் இப்படி பேசிடுவான், இவன் இப்படி பேசிடுவான். நடக்காத காரியத்தை இது நடந்தது போல உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்மள ஜெபம் பண்ண எப்படி சொல்லியிருக்காரு? பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம மாம்சம் எது நடக்காதோ அதை சொல்றது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமா சாமி, கரெக்ட், நாளைக்கு பில்லு கட்ட முடியாது, நாளைக்கு திட்டு வாங்க போறோம். கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க, நீங்க கூடயே இருங்க. இது பேச்ச கேட்டுரும். சொல்லுங்க, இன்னைக்கு ஏன் நீங்க ஜெபிக்கிறது ஒண்ணாவும் நடக்கிறது ஒண்ணாவும் இருக்கு? உறுதியா நிக்க மாட்டேன்ற ஏன்? ஏன்னா காம்ப்ரமைஸ், டக்குன்னு சமரசம் ஆயிரும். ஆமாங்க, கரெக்டுங்க. ஏன் நான் சொல்லவா? ஏன்னா உங்க தேவன் யாருன்றதை நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க. உங்க தேவன் என்ன செய்ய முடியுன்றதை நீங்க மறந்துடுறீங்க. அன்று ஆபிரகாம் நின்றார் உறுதியாக, யோசேப்பு நின்றார் 14 வருடங்கள் உறுதியாக, மோசே நின்றார் செங்கடல் முன்பாக உறுதியாக, தாவீது நின்றார். முன்னாடி மிகப்பெரிய ஒரு அசுரன் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்குள் இருக்கும் தேவன் பெரியவர் நின்றார். தான் மரிக்க போறோம் என்று தெரிந்தும் மக்களுக்காக நான் உயிரை விட தயார் என்று இயேசு கிறிஸ்து உறுதியாக நின்றார். நின்ற அனைவரையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்தி வரலாற்றுல சிறப்பு மிக்க ஆட்களா மாத்திருக்காரா இல்லையாங்க? இன்னைக்கு உங்க பைபிள்னு நீங்க கையில வச்சிருக்க யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண ஆட்கள் கிடையாது. உறுதியா நின்று வெற்றி பெற்ற ஆட்கள் தான் நீங்க பைபிள்ல வாசிட்டு இருக்கீங்க.
இயேசு கிறிஸ்து கடைசியில் அந்த கெத்செமனே தோட்டத்துல மாம்சத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு போர் நடக்கும். அழகா இருக்கும் அந்த போர். மாம்சம் சொல்லும், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு. மாம்சம் ஒரு நிமிஷம் அப்படி பேசும். டக்குன்னு இயேசு கிறிஸ்து ஆத்மால, ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னவோ அது மட்டுமே நிறைவேறட்டும். ஃபைட். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே மகன்றீங்களே, அவருக்கும் யுத்தம் இருக்கிறது. மாம்சத்தினாலும் ஆவிக்கிடையே யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது. மாம்சம் சொல்வதை கேட்பதா இல்ல ஆவி சொல்ல? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆவி சொன்னதன் மேல் உறுதியாய் நிற்கிறார். சொல்லி தான் உயிரை இழந்துட்டாருங்க. 33 வயசுல யாருக்காவது இப்படி ஒரு சாவு வரணுமா சொல்லுங்க? உயிரை இழந்துட்டாரு. ஆனா 3 நாள் கழித்து சொன்ன கர்த்தர் உண்மையுள்ளவராச்சே, பொய் சொல்ல ஒரு மனிதன் இல்லையே, தட்டி இயேசு கிறிஸ்துவை எழுப்பி இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமா, இன்னைக்கு கேட்கிறோம். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு கேட்கிறோம், ஏன் பாஸ்டர் எனக்கு நடக்க மாட்டேங்குது? பிகாஸ் யூ ஆர் நாட் ஸ்டாண்டிங். யூ ஆர் நாட் ஸ்டாண்டிங் கன்விக்டட். நீங்க உறுதியா நிக்க மாட்டேன்றீங்களே. ஹலோ, கரெக்ட் தான், கரெக்ட் தான். நான் சொல்றேன், கரெக்ட் தான். ஐ எம் கோயிங் த்ரூ அண்ட் ஐ நோ த பெயின், த பிரஷர். அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னு தெரியல பாஸ்டர். சிக்கல், நெருக்கம், பிரஷர் ஜாஸ்தி ஆகுது பாஸ்டர். பிரஷர் பயங்கரமா இருக்கு பாஸ்டர். என்னால சுத்தமா ஒன்றும் பண்ண முடியல பாஸ்டர். அதனாலதான் நான் சமரசமாக வேண்டியது ஆயிடுச்சு. ஆமா, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சமரசமான திரும்ப அதே இடத்துல தானே வந்து நிக்கிறீங்க. விடுதலைன்னு ஒண்ணு வந்ததே இல்லையே. ஆனா என்னைக்கு ஒருவன் உறுதியாய் நிற்கிறானோ, பாதை கடினமான பாதை, ஆனால் அவனுடைய வெற்றி மிக சிறந்ததாக இருந்ததா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு யோசேப்பு சமரசம் ஆயிருக்கலாம். அட போயா, ஆண்டவர் சொன்னாரு, எதை நம்பி என்ன ஏமா உட்காந்துருக்கன்னு உயிரை விட்டுருக்கலாமா இல்லையா? செஞ்சிருக்கலாமா இல்லையா? ஆனா உறுதியா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 14 வருஷம் உறுதியா சொன்ன தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். தலையை உயர்த்துவார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை. நின்று நின்று உறுதியாக நின்றவனை தன் அண்ணன்கள் மட்டும் வணங்குவதில்ல, தேசம் முழுவதுமே வணங்கும்படி தேவன் உயர்த்தினாரா இல்லையா? எதுக்கான பரிசு? உறுதியா நின்னதற்கு. யோசேப்புக்கு என்ன அப்படி உறுதி இருந்திருக்கும்? தேவன் இறங்கி ஒரு 14 வருஷம் பேசலையேங்க. யோசேப்புக்கு கனவை காட்டினாரு, தான் அண்ணன்கள்லாம் தலை வணங்குற மாதிரி. ஆனா 14 வருஷம் கனவு காட்டலையே. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்க நம்புறவன் உண்மை உள்ளவனா இல்லையான்றது வேற. சில நேரம் இது விசுவாசம் இல்லாம போயிருது, சில நேரம் இந்த மாம்சம் விசுவாசத்தை இழந்துருது, சில நேரம் ஜெபிக்க முடியாம போயிருது, சில நேரம் சோகத்துல மூழ்கிருது. ஆனா இவர் மூழ்கப்பட்டாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மூழ்க மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை இன்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க. ஆமா, இன்னைக்கு மாம்சம் கஷ்டம் தான் படுது. மாம்சம் சோகமா தான் இருக்கு. மாம்சம் தோல்வியை டக்குன்னு ஏத்துக்குது. மாம்சம் சொல்றதை கேக்குது, மத்தவங்க சொல்றதை கேக்குது. இது நம்புதோ இல்லையோ, சொன்னவர் உண்மையுள்ளவரா இல்லையாங்க? ஆமேன். இதுக்கு என்ன பாஸ்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வேற எதுவுமே கிடையாது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிட்டாருங்க. யூதாஸ் அது ஒரு தடவை. பேதுரு எத்தனை தடவை? 3 தடவை. 3 முறை. சேவல் கூவுவதற்கு முன்பு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேப்ல 3 முறை மறுதலிச்சிட்டார். எனக்கு தெரியாது, இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து ஊழியத்தப்போ பேதுரு பத்து ஒன்று சொல்லியிருப்பார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிச்சிட்டார். பிதாவானவர் ஆசீர்வதிச்சதை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொல்லிட்டாரு. சொன்னவர் இப்ப மறுதலிச்சிட்டாரு. என்னங்க பண்ணிருக்கணும்? பேதுரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. தான் இப்போ இறந்துருவோம் அப்படின்றதுனால காம்ப்ரமைஸா போயிட்டாரு. வேண்டாம், எனக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. அங்க உள்ளவங்களும் அவனை இயேசு கிறிஸ்து தெரியுமா? தெரியாது. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ஆனா சொன்ன தேவன் காம்ப்ரமைஸ் பண்ணல. சற்று அவனுக்கு நேரம் கொடுத்து அவனை மனம் திரும்ப செய்து அந்த கல்லின் மேல் சபையை கட்டினதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பெந்தோகோஸ்தேன்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். துரோகம் செய்தவர், இயேசு கிறிஸ்துவே மறுதலிச்சவர். ஆனால் சொன்ன தேவன் உண்மை உள்ளவர், சொன்ன தேவன் விசுவாசம் உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ?
மாம்சம் தேவனை மறந்தாலும் தேவன் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. மனிதன் தேவனை மறந்தாலும் தேவன் மனிதனை மறப்பதில்லை. தேங்க்யூ ஜாய். சரி, ஃபைன். சரி பாஸ்டர், நான் உறுதியா நிக்கிறேன். ஆனா இந்த போராட்டத்துக்கு அப்போ என்ன பாஸ்டர் பண்றது? நான் உறுதியா நிக்கிறேன் பாஸ்டர், நான் தேவன் சொல்லிட்டார், நான் நிக்கிறேன். ஓகே, தேவனுக்கு என்று உறுதியா நிக்கிறேன். கடன் வாங்க மாட்டேன், யாரு கீழேயும் போக மாட்டேன், வியாதிக்கு இடம் கொடுக்க மாட்டேன், வியாதி சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் உறுதியா நிக்கிறேன் பாஸ்டர். ஆனா அந்த நேரம் வர சிக்கல் அப்போ நான் என்ன பண்ணணும்? எபிரேயர் 10:22-23 வாசிங்க. எபிரேயர் 10:22-23. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அதை நல்லா கவனிக்கணும். நம் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, நாம் உறுதி கொண்டு இருக்கின்ற நம்பிக்கை, நம் உறுதியாய் நிற்கின்ற வார்த்தையை என்ன செய்ய வேண்டும் என்று எபிரேயர் 10:23 தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அப்புறம் நீங்கள் உறுதியாய் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. சொல்யூஷன் இஸ் சிம்பிள். கஷ்டமா இருக்கு, ஆமா கஷ்டமா இருக்கு. என்ன பாஸ்டர் பண்ணணும் அந்த நேரத்துல? நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியா இருக்க கடவும். இந்த அறிக்கை இடுகிறதுனா என்ன பாஸ்டர்? இப்போ சயின்டிஸ்ட் ரீசெண்டா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு காரியத்தை நீங்க சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்க மனசுல பதிஞ்சு அது உங்களுடைய ஹேபிட்டா மாறி நாளைக்கு பின்ன நீங்க சொன்ன காரியம் உங்க வாழ்க்கையில எங்க இருந்து எப்படி வரும்னு தெரியாது, ஆனா வந்து சேரும்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வேதத்துல கொடுத்திருக்கிறது, நம் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். நீங்க இதை உடனே இதை போய் யார்ட்டையும் சொல்லணும்ன்றது கிடையாதுங்க. ஹலோ, ஃபாஸ்டிங் அப்போ என்ன பண்ணணும்? நீங்க ஃபாஸ்டிங் இருக்குது யாருக்கும் தெரிய கூடாது. ஷேவ் பண்ணி நீட்டா இருக்கணும், எண்ணெயை வச்சுக்கிட்டு எண்ணெய் வழிஞ்சா மாதிரி இருக்க கூடாதுன்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? ஃபாஸ்டிங் பண்றது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இருக்கு. அதுபோல நீங்கள் என்ன ஜெபித்தீர்கள் என்று யாருக்கும் சொல்ல வேண்டான்றேன். அவர்களுடைய விசுவாசமோ அவர்களுடைய விசுவாச குறைச்சலோ உங்களை தாக்கிருமா இல்லையா? சொல்ல வேண்டாம். டோன்ட் டெல் வாட் யூ ஆர் பிரேயிங் ஃபார். இன்னைக்கு கத்துக்கோங்க. என்ன சிஸ்டர், என்ன நடக்க போகுது உங்க வாழ்க்கையில? ஜெபம் பண்ணிருக்கேன் சிஸ்டர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், முடிஞ்சு. ஏன் ஒருத்தர்கிட்ட போய் நான் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் இவ்வளவு பணத்தை தருவாரு, அவங்க கேட்டுக்கிட்டே இருந்துட்டு தருவாரு அப்படின்னு அவங்க விசுவாசம் உடஞ்சிரும். இந்த நம்பிக்கையை அறிக்கை இடுறதுன்றது கீப் இட் பர்சனல். பர்சனலா என்ன பண்ணணும்? இதை எப்படி பாஸ்டர் செயல்படுத்தணும் அப்படின்னா, ஒரு எண்ணம், மாம்சம் இருக்கு பாருங்க, மாம்சம் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையை ஞாபகப்படுத்துதுன்னு வைங்க. தேவன் உங்களுக்கு இப்ப வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், உன்னைய புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பேன்னு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு வைங்களேன். ஒரு பிரச்சனை உங்களை ஞாபகப்படுத்தும் போது நீங்க டக்குன்னு அதை அறிக்கை பண்ணணும். தேவன் என்னை புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருப்பார். டக்குன்னு நீங்க அந்த அறிக்கையை சொல்லும் பொழுது உங்க மூளைக்கு நீங்க சொன்ன அறிக்கை டக்குன்னு செயல்பட்டு உங்களுக்குள்ள இருந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதை உடைத்து விடும். நீங்க அந்த போர்ல ஜெயிச்சிட்டீங்க. ஆமென். சரி பாஸ்டர், எனக்கு வாக்குத்தத்தம் வரல, ஆனா தேவன் என்னை நல்லா வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னையில இருந்து உங்க அறிக்கையை மாத்துங்க. நான் சோகமா இருக்கேன், நான் தோத்து போயிருவேன், நான் அப்படி போயிருவேன், இப்படி இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நான் வெற்றியாளனா இருக்கேன், நான் தேவனுக்குள் வெற்றி பெற்றவனா இருக்கேன், நான் மிக சிறந்தவனா இருக்கேன், நான் ஐஸ்வர்ய நிரம்பினவனா இருக்கேன். அறிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எத்தனை அவிசுவாசமான அறிக்கை சொல்றீங்க, எத்தனை நல்ல அறிக்கை சொல்றீங்க, நீங்களே கணக்கிட்டு பாருங்க. இன்னைக்கு ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு புடமிடுறதுக்குன்னு தருகிறது வேற, ஆனா நீங்களே பல பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணம் நீங்க அறிக்கை தவறா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
நான் தோத்து போயிடுவேன், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு எதுவும் வாய்க்காது, எனக்கு பணமே கிடைக்காது, நான் கடன்லே இறந்து போயிடுறேன் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் வார்த்தை மாம்சமாகிவிடும். அப்புறம் யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆனா அறிக்கைகளை மாற்றி, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டார், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார், தேவன் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். 7 லட்சம் விதைகள் இருக்கு, விதைக்கலாமா இல்லையாங்க? விதைக்கலாமா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தேவன் என்னை பாதுகாப்பார், தேவன் என்னை பாதுகாத்து வைப்பார், தேவன் எல்லாவற்றையும் தந்தருள்வார், தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார், தேவன் எல்லாவற்றையும் செய்தார். பேசிக்கிட்டே இருக்க 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 நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வெளியில மாம்சமாவதோ இல்லையோ உங்க உடல்ல மாம்சம் ஆயிட்டே இருக்கும். உங்க உடல்ல நீ ஜெயிச்சிட்ட, நீ நல்லா இருக்க, நீ தேவன் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பிட்டார், தேவன் உனக்கு அற்புதத்தை செஞ்சிட்டார்னு உங்க மாம்சத்தை நீங்க டியூன் பண்ணிக்கிட்டே இருக்க 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 என்ன ஆயிரும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எந்திரிச்சு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்க எந்திரிக்கும் போதே உங்க மாம்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும். ஏன் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும்? எதனால பாஸ்டர்ன்றதை நான் இப்ப சொல்றேன். ரோமர் 12:12 முதல்ல வாசிச்சிருங்க. ரோமன்ஸ் 12:12. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே, அந்த கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். That's a very important word. Stand firm in prayer ன்னு இருக்கு. ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். இப்போ ஜெபம் என்றால் என்ன? 1 மணி நேரம் பலன்றது ஜெபம் கிடையாது. வேதத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின்படி ஜெபம் என்றால் என்ன? பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிப்பதே ஜெபம். அரைக்கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி இல்லாத ஒன்றை விசுவாசத்தை செயல்படுத்தி நம்பிக்கையை அறிக்கையிட்டு பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிப்பதே ஜெபம். ஆமாவா இல்லையா? விசுவாசம் என்றால் என்ன? என்னது விசுவாசம் என்றால்? நம்பப்படுகிற உறுதியும், அதுவே விசுவாசம். அதை ஜெபத்தில் செயல்படுத்தி ஜெபம் பொழுது உங்கள் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டதை போல நடந்ததை போல ஜெபிப்பதே ஜெபம். அதில் உறுதியாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான வாழ்க்கையில் எப்படி பாஸ்டர்? வினோதனனே எடுத்துக்கோ. கார் வேணும்னு ஜாம் பண்ணிட்டாரு, மாம்சம் சொல்லிக்கிட்டே இருக்கு நீ வாங்கவே மாட்ட. பாஸ்டர்கிட்ட நீ பல்பு வாங்க போற பாரு, சர்ச்சிட்டே நீ மொக்க வாங்க போற, சர்ச்சில் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காரு பாஸ்டரு, ஆனா உனக்கு நடக்காது அப்படின்னு. அப்போ வினோதனை என்ன பண்ணணும்? ஜெபத்தில் உறுதியாய். இல்ல, தேவன் எனக்கு காரை தந்துட்டார், தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். அறிக்கை தொடர்ந்து, தேவன் தந்துட்டார், தேவன் வாய்க்க செய்துட்டார், தேவன் அற்புத விதமாக எனக்கு வாய்க்க செய்தார், தேவன் எனக்கு செய்தார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். நீங்க டியூன் பண்ண 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 உங்க வார்த்தை, நீங்க பேசுகின்ற வார்த்தை என்ன ஆகுதுன்னு எபிரேயர் 4:12 இருக்கு, வாசிங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மரணமும் ஜீவனும் நாமின் அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் அந்த வார்த்தை எப்படி செயல்படுகிறது என்று எபிரேயர் 4:12 இருக்கு, வாசிங்க பாப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நீங்க பேசுகின்ற வார்த்தை என்ன செய்ய முடியும்ன்றத பாத்துக்கங்க. நீங்க பேசுகின்ற வார்த்தை, இன்னைக்கு நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் பாஸ்டர், என் ஆயுசு நாள் கம்மியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் வார்த்தையை சரிப்படுத்துங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யாராவது ஜெபம் பண்ண வந்தா அவர் கேட்கின்ற முத கேள்வி, எத்தனை மணி நேரம் பைபிள் வாசிக்கிறீங்கன்னு கேட்பார். ஹலோ, நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றத நான் கேட்பேன். வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? கரெக்ட் இட். நீதிமொழிகள் எடுத்து பாருங்க, உங்க வார்த்தைக்கு, உங்க நாவல எவ்வளவு பூட்டு போடணும், உங்க வார்த்தை எவ்வளவு சரியா பேசணும், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து எவ்வளவு கவனமா இருக்கணும். உங்க நல்ல வார்த்தைகள் தீர்க்காயுசையும், உங்க அசுத்தமான வார்த்தைகள் அகால மரணத்தையும் தருகின்றது என்று ஞானியிலும் சிறந்த ஞானி சாலமன் எழுதியிருக்கிறார்.
அப்படி என்று சொல்லக்கூடிய காரியத்தில் தேவனே இறங்கி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு என்று சொன்ன பொழுது நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உங்க ஊனுக்குள்ளும் உங்கள் கணுக்களுக்குள்ளும் உள்ளே நுழைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி, நான் ஒரு காரியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். மாம்சம் தீட்டுப்பட்டா நீங்க தண்ணியினால கழுவிடலாம் அழுக்க. ஆவிய என்ன பண்ணுவீங்க? ஆவிய சரியா அனல் மூட்டி எரிய வைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? வார்த்தை. நல்ல பைபிள் எல்லாத்தையும் ஒதுக்கிருங்க. நீங்க பேசுற வார்த்தைகளை பொறுத்துதான் உங்கள் ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் தேவன் சொல்லுவாரு, தேற்றுகின்ற வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள், நல்ல காரியங்களை சிந்தித்து கொண்டு. இந்த வாரம் நாங்கள் செல்ஃப் ப்ரேயர்ல பேசணும், அதை நான் குயிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். பிலிப்பியர் 4 எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 4ல் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 4:8 எல்லாரும் எடுத்துட்டு கொஞ்சம் என்னை பாருங்க. பிலிப்பியர் 4 எடுத்துட்டு 4:8 எடுத்துட்டு எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே, லுக் ஹியர். என்னன்னா, நீங்க பேசுகின்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அது முதலில் எங்க தோன்றுகிறது? சிந்தையில் தோன்றுகிறது. சிந்தையில் தோன்றப்பட்ட வார்த்தை அப்புறம் வாயின் வழியாக வெளியே வருகிறது. ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். முதல்ல எது நம்ம பேசினாலும் முதல்ல சிந்தையில தோணுது, அப்புறம் வார்த்தையா வெளியில வருது. இப்போ வார்த்தையை சரிப்படுத்தணும்னா முதல்ல எங்க சரிப்படுத்தணும்? சிந்தையை சரிப்படுத்தணும். சிந்தையை என்ன பாஸ்டர் செய்ய வைக்கணும்? சிந்தை எதை பற்றி யோசிச்சு கொண்டு இருக்கணும்னு பிலிப்பியர் 4:8 இருக்கு. வாசிங்க பாப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ கொஞ்சம் ஒவ்வொன்னா போவோம். நம்ம இதை வாசிக்கிறோம். உண்மை உலகளோ, ஒழுக்கம் உலகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ். ஓகே, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். என்னது அதையே சிந்தித்து கொண்டிருங்கள்னா தெரியாது. வில் புட் a full stop now. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மையான காரியங்கள் என்ன? தீர்க்காயுசும், அமிக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி இருக்கிறதும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறதும், உங்களுடைய பெண்கள், உங்களுடைய ஸ்திரீகள் இருக்கு பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் ரத்தனை கற்களை போல இருப்பது வசனமா இல்லையா? சத்தியமா இல்லையா? உங்க பசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு 7 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது சத்தியமா இல்லையா? இதுதான் உண்மை உள்ளவைகள். ஆனால் இன்னைக்கு எது உண்மை இல்லையோ அதை தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எது உண்மை இல்லையோ அதை தான் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். எப்பவும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நடக்காத சாவு நடந்தது போல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை இல்லாத ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க. கால் வலி இல்ல, ஆனா காலை எடுத்தது போல ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? காலை எடுத்து அப்படியே வீல் சேர்ல வராங்களாம், அந்த சிவாஜி படத்துல வர மாதிரி. எது உண்மை இல்லையோ அது மேல கவனம் செலுத்துவதை விட சத்தியம் சொன்ன உண்மை இருக்கு பாருங்க, இது நடக்க போகிறது, இது தேவன் வாய்க்க செய்ய போகிறார், உன் வாழ்க்கை புஷ்டியும் பசுமையுமா இருக்கின்ற உண்மையான காரியங்களை சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, குட் பிராக்டிஸ், குட் கேரக்டர், குட் ஹேபிட்ஸ், நல்ல காரியங்கள், பரிசுத்தமான வார்த்தைகள், இது ஒழுக்கம் உள்ளவைகள். இதை பத்தி யோசிக்கலாமே. ஏன் ஒருத்தர் தவறை பத்தி நம்ம யோசிக்கணும்? அவன் அந்த தவறு செஞ்சா அவன் நல்ல காரியங்களை யோசிக்கலாமே. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. மூன்றாவது, நீதி உள்ளவைகள் எவைகளோ, ரைச்சியஸ். வாட் இஸ் ரைச்சியஸ்? எது சரியோ, எது சட்டமோ, எது நீதியோ அதை மட்டுமே யோசிக்கலாமேங்க. இந்த அடுத்து, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், கீப் யுவர் ஹோலினஸ். கற்புள்ளவைகள். நம்ம கற்புக்கு இப்படி ஆயிருமோ, நம்மளை யாராவது இப்படி பண்ணிடுவாங்களோ, அப்படி பண்ணி ஏன் காக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார். கற்புள்ளவைகள் எவைகளோ அதையே. அடுத்து, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள். இது இந்த ஒரு வார்த்தை போதுமேங்க. அன்புள்ளவைகள் எவைகளோ. இன்னைக்கு ஒருத்தரை பத்தி தப்பா யோசிக்கிறதோ, இந்த மாதிரி நடந்துருமோன்னு யோசிக்கிறதை விட அன்பான காரியங்களை யோசிக்கிறது எவ்வளவோ மேலா இருக்கு. எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு. அடுத்து, நற்கீர்த்தி உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவை, நல்ல கீர்த்திகள் உடையவைகள் எவைகளோ. அடுத்து, புண்ணியம் எதுவோ. புண்ணியத்தை பத்தி யோசிக்கலாமா இல்லையா? 4 பேர் சாப்பாடு போடுறதை யோசிக்கலாமா இல்லையா? நிறைய பேர் சரி, அவங்க போடுற நம்ம செய்யறோமோ இல்லையோ, நிறைய பேர் செஞ்சதை யோசிக்கலாமா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம். இவன் இன்னைக்கு எனக்கு துரோகம் செஞ்சுட்டானே,
ஆனா அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புண்ணியமான காரியம் உங்களுக்கு செஞ்சாரு, அதை யோசிக்கலாமா இல்லையா? புண்ணியம் எதுவோ, அடுத்து புகழ் எதுவோ. புகழான காரியங்கள் என்ன? மாம்சத்துல கிடையாது. தேவன் செய்த எத்தனையோ புகழான காரியங்களை யோசிக்கலாம். அடுத்து அவைகளையே சிந்தித்துக் கொண்டு. அவ்வளவுதான். இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் வார்த்தை விசுவாசம் உள்ளதாகவும் நல்ல கிரியைகளை உள்ளதாகவும் பரிசுத்தமான வார்த்தைகளா வெளியில வரும்பொழுது அந்த வார்த்தை உங்க எலும்புக்குள்ளேயே போய் ஊனா மாறி மாம்சம் ஆகிறது என்ற வசனத்தை நிறைவேற்றுகிறது. யோவான் 1:13 இருக்கு பாருங்க, வார்த்தை மாம்சமானதுன்னு. அத நீங்க பேச பேச உங்க வார்த்தை மாம்சம் ஆகிறது. நீங்க உறுதியாய் நிற்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவ்வளவுதான். Now close your Bibles. பைபிள் நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். The choice is yours. முடிவு உங்களுடையது. உறுதியாய் நிக்கணுமா இல்ல காம்ப்ரமைஸ் ஆகணுமான்றது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களை பொறுத்து இருக்கு சிஸ்டர், உங்களை பொறுத்து இருக்கு பிரதர். It's up to you. I can't change you. I can't change you. நீங்க ஒரு சபையோட தலைவனை என்ன அழைக்கிறீங்க? மெய்ப்பன்னு அழைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னால இங்க புல்ல சாப்பிடுங்க அங்க புல்ல சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த புல்ல தான் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது என்னால. ஹலோ, உங்களுக்காக நானும் போய் புல்ல சாப்பிட முடியாது. பசிச்சா நீங்க தான் உடனே வீரவசனம் பேசாதீங்க. புலி பசிச்சாலும் புல்லை திங்காது, இறந்து போய் விடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு விடுதலை தேவைன்னா நீங்க உறுதியா நிக்கணுமா நான் நிக்கணுமா? நீங்க தான் நிக்கணும். நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா நான் ஜோம் பண்ணது வேஸ்ட் ஆயிருமா? உங்க மேலதான் தப்பு. கைய இப்படி பாஸ்டர் ஜோம் பண்ணுவார், பாஸ்டர் பார்த்துக்குவார், பாஸ்டர் செய்வார். என்னால முடியாதுன்னு இல்லை, என்னால 5 மணி நேரம் ஜோம் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும்னா என்னால பண்ண முடியும். அப்படியே ஆவில நிரம்பி குச்செல்லாம் வச்சு உங்களை அடிக்க முடியும் என்னால. செஞ்சு காட்டணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு பெரிய ஜெபம் வேணும், பாஸ்டர் அப்படிலாம் ஜோம் பண்றதே இல்லை, அப்படி தலையிலலாம் வைக்கிறது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா சிறப்பா என்னால பண்ண முடியும். வச்சு உங்களை 8 அடி தள்ளி விட என்னால முடியும். என்ன நான் செஞ்சாலும் இட்ஸ் நாட் அப் டு மீ. என்ன மட்டும் இல்ல, என்ன மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவே இங்க வந்து நின்று பேசினாலும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா இல்லையான்றதுதான் மேட்ரே. இங்க உள்ளவங்க கிடையாது. இன்னைக்கு அன்னைக்கு தோன்றின சாமுவேல் இன்றும் இருக்கிறாரு. யாராவது சொல்லுங்க பாப்போம். தீர்க்கதரிசி சாமுவேல். சாமுவேல் பாய், நீ ஏன் கை தூக்குற? நீ அமைதியாரு. தீர்க்கதரிசி சாமுவேல் அன்னைக்கு தோன்றியவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்காருன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். தீர்க்கதரிசிகள் மாறுவாங்க, பாஸ்டர்ஸ் மாறுவாங்க, போதிக்கிறவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்புறதும் உறுதியா நிக்கிறதும் இல்ல உலகத்தின்படி சமரசம் செய்யறதும் உங்களை பொறுத்து இருக்கு. ஆமென். உங்களை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த உறுதியாய் நிக்கிறது முடிவு பண்ணிட்டா பிரச்சனை 7 மடங்கு ஜாஸ்தி ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. ஹலோ, பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு நான் கேரண்டிங்க. நீங்க தேவனுக்கு நான் உறுதியா நிக்கிறேன், கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னா 7 வாசல அடைக்கப்படும். எங்கிட்ட இருந்து பணம் வராது. அதுக்கு நான் கேரண்டி. பணம் வராது. நீங்க உடல் சுகமானு நினைக்கும் போது 7 இன்னும் தேவையில்லாத காரியங்கள் உங்க உடல்ல நுழையும். உறுதி கண்டிப்பா. ஆனா அந்த சமயம் நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்? உங்க நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் ஜெபத்தில் உறுதியாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இன்னைக்கு ஒரு காரியம் ஜெபம் பண்றீங்கன்னு வைங்க, தேவன் எனக்கு இதை வாய்க்க செய்தார், அதில் உறுதியாய் இருளுங்கள். ஹலோ, இன்னைக்கு உடல் சம்பந்தப்பட்டதோ இல்ல ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்டதோ எந்த விதமான காரியமாக இருந்தாலும் தேவன் எனக்கு தந்துட்டார்னு ஒரு தடவை ஜெபத்துல நன்றி சொல்லிட்டீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபர்ம்லி ஆன் இட். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அதுல நிலைச்சு நிற்பேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபர்ம். நீங்க நிற்கும் பொழுது அக்கினியில எரியப்பட்டாலும் தேவன் உங்களை இறங்கி காப்பாற்ற வல்லவர். ஏன்னா
உங்க விசுவாசமோ விசுவாசமோ கிடையாது, சொன்னவர் விசுவாசம் உள்ளவர், துதிக்கின்ற தேவன் விசுவாசம் உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். கடைசியா ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16. உன் கிரியைகளே அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி தொடர்ந்து வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். The choice is yours. நின்னா 10,000 பேர் என் பக்கம் விழுந்தாலும் நான் அசைய மாட்டேன் என்று உறுதியாக நின்று விட வேண்டும். இல்ல நான் குளிரா இருக்கேன் பாஸ்டர்னா எவ்வளவு அலை அடிச்சாலும் தேவன் வாய்க்க செய்ய வல்லவர் அப்படின்னு குளிரா இருந்துடணும். ரெண்டுமே இல்லைன்னா யார் உங்களை வாந்தி பண்ணி போடுறாராம்? தேவனே வாந்தி பண்ணி போடுறார், பாஸ்டர் கிடையாது, பாஸ்டர் கிடையாது. தேவனே வாந்தி பண்ணி போடுவார். அதனால டுடே அனல் குளிர் இரண்டும் உறுதியோடைய ரெண்டு பக்கங்கள். ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு பாருங்க, அது மாதிரி கன்விக்ஷனுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒன்னு அனலா தீயா எரிஞ்சிடணும், இல்ல ஆள் கடல் போல அமைதியா உறுதியா நின்றணும். ரெண்டுமே உறுதியோட ஒரு பக்கம். எது நீங்க நிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்னு நின்னா எவன் வந்தாலும் இன்னைக்கு நான் ஜெயிச்சே தீருவேன், தேவன் சொன்னதை என் மூலியமாக நிறைவேற்றிய தீர்வார் என்று நின்று விடணும். இல்லை என்றால் அமைதியாக எப்படிப்பட்ட அலையடித்தாலும் நான் நிற்பேன், தேவன் செய்ய வல்லவர் என்று உறுதியாக நின்று விட வேண்டும். நீங்கள் உறுதியாக நின்று அந்த நேரத்தில் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். நீங்கள் அறிக்கையிடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மாம்சமாகிறது, மாம்சமான ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்தில் மகிமைக்கென்று சாட்சியாக நிற்கிறது. அல்லேலூயா. The choice is yours. இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க கையோ எடுத்துங்க. ஆமென். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றது உங்க கையில இருக்கு. ஆமென். ஜெபம் பெருசா பண்ணுவது முக்கியம் இல்ல, ஜெபத்தில் உறுதியாய் நிற்பது முக்கியம். ஜெபத்தில் பட்டியலிடுவது முக்கியம் அல்ல, ஜெபத்தில் உறுதியாய் நிற்பது. பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவது முக்கியம் இல்ல, சொன்ன அறிக்கையில் உறுதியாய் நிற்பது முக்கியம். அறிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்கணும், அறிக்கையிடுகிறதில் நம்பிக்கையா இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, ஜெயிக்கணுமா தோக்கணுமான்னு. இன்னும் 3 மாசம் பாக்கி இருக்கு 2025க்கு. 2025 if you want to stand still, நான் உறுதியா நிக்க போறேன் பாஸ்டர், இன்னையில இருந்து வெற்றி இல்லாம நான் திரும்ப மாட்டேன், ஏன்னா நான் நம்புற தேவன் உண்மை உள்ளவர் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் டுடே 2025 நியூ இயர் சர்வீஸ்ல ஐ நீட் ரிசல்ட்ஸ், ஐ நீட் டெஸ்டிமோனிஸ். ஆமென். நான் கேரண்டி அதுக்கு. நீங்க உறுதியா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நின்றுவேன் நின்னீங்கன்னா 2025 முதல் சர்வீஸ்ல நீங்க சாட்சி சொல்ல தேவன் வைக்க வல்லவர்னு என நான் நம்புறேன். அல்லேலூயா. I am going to stand firm and I will tell the testimony very soon. நீங்களும் நில்லுங்க. ஆமென். தேவனுக்கு நில்லுங்க, தேவன் நல்லது செய்வார் நில்லுங்க. அடுத்த வாரம் முக்கியமான சப்ஜெக்ட் இதுல இருந்தே பேச போறோம். நமக்கு இப்போ தேவன்ட்ட நான் முக்கியமா நிக்கிறேன் பாஸ்டர், ஆனா இப்படிப்பட்ட பாவிக்கெல்லாம் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கேட்கிறேன் உங்களை, ஏன் செய்ய மாட்டார்? என் அடுத்த வார தலைப்பு, ஏன் தேவன் செய்ய மாட்டார், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார் என்றதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா இந்த வாரம் இந்த நிமிஷம் ஒரு முடிவெடுங்க. உலக பிரச்சனைகளுக்கு உலக மாயைகளுக்கு சமரசமா போனீங்கன்னா நீங்க அதிலேயே தான் சுத்திட்டு இருப்பீங்க. நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பாதை கடினம் ஆயிரும், 7 மடங்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆயிரும். ஆனா தேவன் நிச்சயம் விடுவிப்பார். ஆமென். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். This is a time to tell your decision to God. தேவனிடம் உங்களோட முடிவை நீங்க சொல்லிருங்க.
உறுதியா நிக்க போறீங்க அப்படின்னா தேவன்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே இத்தனை நாள் நான் சமரசமா உலகத்துடைய பிரச்சனைக்கும் காரியங்களுக்கும் இடம் கொடுத்து சமரசமா போயிட்டேன். இன்னையிலிருந்து நான் உங்களுடைய வார்த்தையில உறுதியா நிக்கிறேன். கடினமாக போது பாதை, ஆனால் தேவன் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். ஜீவனில் அன்பின் தேவனே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீர் அவரோடு இருந்து வழி நடத்தும். நீர் அவர்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்யும். மனதில் அந்த நம்பிக்கை விலகாமல் இருக்க நீர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஒவ்வொருவரும் அதில் நின்று வெற்றி பெற நீர் உதவி செய்யும். உம் இரத்தத்தினாலே சீல் பண்ணி மறைக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உறுதியாக நில்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறுதியா இருங்க சிஸ்டர். ஸ்டாண்ட் ஃபர்ம். காட் பிளஸ் யூ. ஷலோம்.